வணக்கம் கிரியேட்டர்ப்ரனர்ஸ். பிராண்ட் புள்ளியோட இன்னைக்கு ஒரு புதிய பாட்காஸ்ட் லிஸ்ட் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ளே மாஸ்டர் சீரீஸ். இந்த ப்ளே மாஸ்டர் பாட்காஸ்ட்டில் சிக்னிஃபிகண்ட்டாக மீடியா இண்டஸ்ட்ரியில், கான்டென்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய சக்ஸஸ் அச்சீவ் பண்ணவங்கள நம்ம மீட் பண்ண போகிறோம். நமக்கு இந்த கான்டென்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையிலும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிற எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். நம்மளுடைய இந்த பிராண்ட் புள்ளியுடைய இந்த ப்ளே மாஸ்டர் டாக்ஸில் ஃபஸ்ட்டு கெஸ்ட்டாக அவர் வராரு. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சவர். எனக்கு காரணம் என்னென்னா, ஹீஸ் அ யங்ஸ்டர் அண்ட் ஹீஸ் டன் அ சம்திங் ரியலி ரிமார்க்கபிள் திங் இன் அ வெரி சட்டில் மேனர். ரொம்ப சைலண்ட்டாக சாதனை படைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை படைச்சிருக்கிறாரு. இவரோட நான் வந்து 2019 நான் தொடர்பில் இருக்கிறேன். ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் அவரை மீட் பண்ணேன். அண்ட் ஹீஸ் அ வெரி ஹம்பிள் பர்சன் அண்ட் ஹி ஹஸ் டன் சம்திங் ரிமார்க்கபிள் இன் தமிழ் கான்டென்ட் இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டினுடைய நம்பர் 1 டெக் சேனல் டெக் பாஸ், அதனுடைய சிஇஓ அண்ட் எம்டி மிஸ்டர் விஜய் கார்த்திகேயனை தான் நம்ம இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் விஜய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் திஸ் இஸ் ஆக்சுவலி a great pleasure ஃபார் டு இன்வைட் யூ. எனக்கு உங்களை கூப்பிட்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எதனால் குறிப்பாக அப்படின்னா, உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய அடடா கிரியேட்டர்ஸனுடைய வளர்ச்சியை நான் பார்த்துட்ருக்கேன். 2017 நாங்கள் அதை வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். 2019 வந்து நான் என்னுடைய டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. வெரி ஃபஸ்ட்டு காண்டாக்டே எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எங்கள் டீமுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க. அதாவது எங்கள் டீமுக்கு அந்த டைமில் நாங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு சோஷியல் மீடியாவில் கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பிளான் பண்ணோம். நாங்கள் யாருன்னு தெரியாது உங்களுக்கு, நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியாது. ஆனால் எங்களுடைய டீம், அதுவும் ஜூனியர் லெவல் ஸ்டாஃப்ஸ் தான் உங்ககிட்ட அப்போ பேசினாங்க. நீங்கள் உங்களுடைய என்ன சொல்கிறது, இதயபூர்வமான ஆலோசனைகளை நீங்கள் கொடுத்தீங்க. நான் அப்போதுலேருந்தே நான் வந்து ஐ வாஸ் வெரி க்யூரியஸ் அபவுட் யூ. அண்ட் பொதுவாக நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. பட்டு யாரெல்லாம் வந்து ஓரளவு கிளியராக அவங்களோட இதை பேசுகிறாங்களோ, நானும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு கன்சல்டேஷனை கொடுப்பேன். ஓகே, அது ரொம்ப ரேருங்க. அதுவும் கரெக்டாக இருந்திருக்கும். இல்லை, அப்படி கிடையாது. நாங்கள் வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறோம். நாங்கள் நம்ம உலகத்தில் எத்தனை விதமான மனிதர்களை பார்க்குறோம்ல, எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை பார்க்குறோம். ஆனால் நீங்கள் வந்து யுவர் பை நேச்சராகவே உங்களுக்கு அந்த உதவி செய்கிற மனம் இருக்குது. அதுதான் உண்மை. அதை நான் சொல்கிறதுனால ஒத்துக்கோங்க, ஏன்னா நாங்கள் நிறைய பேர் பார்க்குறதுனால. அண்ட் டெக் பாஸை பொறுத்தவரையிலும், நீங்கள் டெக் பாஸுடைய ஓனர்ன்றதுலாம் எனக்கு அந்த டைமில் எனக்கு தெரியாது. ஓகே, அதுக்கப்புறமா உங்களுடைய வெப்சைட்டெல்லாம் நான் பார்த்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் கோவிடுக்கு அப்புறமா டெக் பாஸினுடைய வளர்ச்சி, அப்புறம் நீங்கள் உங்களுடைய அதர் சேனல்ஸு, அதர் ஆக்டிவிட்டீஸு, இது எல்லாத்தையுமே நான் பார்க்கும்போது உண்மையிலுமே எனக்கு ரொம்ப பெருமை. அண்ட் நான் எப்போ உங்களோட ரீச் பண்ணாலும் நீங்கள் இம்மிடியேட்டாக எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் மெட்ராஸில் இருக்கீங்கன்றது அதோட ரொம்ப சந்தோஷம். மதுரையிலேருந்து இப்போ நீங்கள் இப்போ மெட்ராஸில், உங்கள் டீம் மதுரையில் இருந்தாலும் நீங்கள் மெட்ராஸில் இருக்கீங்க. எங்களுக்காக இன்றைக்கி வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து இந்த டாக்கில் ஐ வாண்ட் யூ டு ஹெல்ப் அவர் ஆடியன்ஸ் அண்ட் கிரியேட்டர்ப்ரனர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி. அதாவது உண்மை. அதாவது இன்றைக்கி வந்து ஒரு ரீசெண்டாக நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன், சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை ஃபாலோ பண்ணுறதுனால பெருசாக பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா பல சமயத்தில் அவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா ஒரு ரியல் ட்ரூ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் வந்து ஆல்வேஸ் அதர் பீப்புளெலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தராக நீங்கள் இருக்கிறதுனாலையும், நான் உங்களை பார்த்து நிறைய கற்றுக்கிட்டதுனாலையும் இன்றைக்கி நாங்கள் உங்களை கூப்பிட்ருக்கோம். பிஃபோர் இட் இஸ் அ ஹானர் ஃபார் மீ டு அட்டெண்ட் திஸ் பாட்காஸ்ட். தேங்க்யூ. ஏன்னா என்னுடைய பார்வையிலேருந்து நான் சொல்லிடுறேன், உங்களோடது வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரொம்ப டு த டீட்டெயில், ரொம்ப தாட்ஃபுல்லாக ஒவ்வொன்றையும் யோசித்து தான் நீங்கள் செயல்படுத்துகிறீங்க. நான் ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட பேசுகிறப்ப நிறைய விஷயங்கள் இவர்கிட்டருந்து நம்ம இன்னும் என்ன கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரியே இருக்கும். பிகாஸ் மோர் ஆஃப் பிஸ்னஸ் ஆங்கிள் எனக்கு அது கரெக்டாக வரும், கான்டென்ட் ஆங்கிள்னு சொல்ல முடியாது. பட் எதை பற்றி பேசினாலுமே அதில் ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் வச்சு, ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு பார்வையில் அதை தெளிவாக அப்ரோச் பண்ணுற ஒரு இதை நீங்கள் வெளிப்படுத்திகிட்டே இருப்பீங்க. நான் வந்து நம்ம இன்னும் நான் ரொம்ப ஜெனரிக்காக இருப்பேன். என்னோட இதில் வந்து ஐ ஜஸ்ட் அக்செப்ட் எவ்ரி திங் தட் கம்ஸ் அலாங். யானை தன் பலம் அறியாதுன்ற மாதிரி. நீங்கள் ஜெனரிக்லாம் கிடையாது, நீங்கள் ரொம்ப ஆக்சுவலி ஸ்பெஷலிஸ்ட். நான் அதை பற்றி நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஆக்சுவலி யானை தன் பலம் அறியாதுன்றது உண்மை தான். அதாவது உங்களுக்கு உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி தெரியல, நான் வேணால் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டினியூ. ஓகே, எனிவே தட் வில் பி மச் மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் பி ஓப்பன் டு எவ்ரி ஒன். பிகாஸ் அது மட்டும் நம்ம ரொம்ப ஆக்சசபிளாக இருக்கணுன்றதுக்காகவே ஐ கீப் மை செல்ஃப் ஓப்பன். பிகாஸ்
வி ஷீல்ட் அவர் சுதர்ஷன் ஆர் அதர் டெக் பாஸ் டீம் ஃப்ரம் கெட்டிங் டு பப்ளிக் வந்து அவ்வளோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது பிகாஸ் தே ஆர் மோர் இன் டு ப்ரொடக்ஷன். ஸோ அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ பிராண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற மீடியா பீப்புளாக இருக்கட்டும். ஸோ ஒரு யூ ஆர் அ ஃபயர்வால் ஃபார் யுவர் என்டையர் டீம் அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம். மெயின் ரீசன் இஸ் ஒர்க்கு நல்லா போகணும். ஸோ தட் தே கீப் த ஆடியன்ஸ் ஹாப்பி. அந்த ஒரு இதுதான். அந்த எக்ஸைட்டடாக வச்சுக்கணுன்னா அவங்க ஒர்க்கை டீவியேட் பண்ணக்கூடாது, ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்படின்னா தான் அதில் கவனம் இருக்குன்றதுக்காக நான் ஐ வில் பி மோர் ஆக்சசபிள் டு எவ்ரி ஒன். நான் ஃபஸ்ட்டு கேட்க விரும்புகிற கேள்வி என்னென்னா, நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி வந்தீங்க அப்படிலாம் அதுதான் ஃபஸ்ட்டு கேள்வியாக வச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு ஐ வாண்ட் யூ டு எக்ஸ்பிளைன் அபவுட் வாட் இஸ் யுவர் சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் நவ். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு அச்சீவராக இருக்கீங்க, சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கீங்க, நிறைய பேர் உங்களை பார்க்குறாங்க, உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, நிறைய குடும்பங்களை வாழ வைக்கிறீங்க, ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்க. இந்த ஒரு சூழலில் நீங்கள் செய்த சாதனைகளாவோ அல்லது உங்களுக்கு மகிழ்ச்சியை, திருப்தியை, நிறைவை தர விஷயங்கள் என்ன, அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஜேர்னிக்குள்ளே போகலாம். அச்சீவ்மெண்ட்டுன்னு பார்த்தா எங்களோட ஃபேமிலி இப்போ பெருசாக இருக்குது. லைக் இப்போ இந்த டெக் பாஸ் ஃபேமிலி ப்ளஸ் டெக் பட்டீஸ், கோவை எக்ஸ்பிரஸ், இதெல்லாம் வந்து ஒரு க்ளோஸ் டு மை ஹார்ட். அந்தளவுக்கு ஒரு சூப்பர்ப், ஒரு ஜெம் ஆஃப் த டீமாக எங்களுக்கு இருக்கிறாங்க. ஏன்னா யாராக இருந்தாலும் ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் யாரும் பெருசாக எங்கள் டீமை விட்டு போகல. அவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஈடுபாடாக அதை பண்ணுறாங்க. அதுதான் எனக்கே ஆச்சரியம். ஒன் திங் வந்து அந்த டீமை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே நாங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆடியன்ஸை ஒரு வகையில் எக்ஸைட் பண்ணுற மாதிரி நம்ம டீமையுமே எக்ஸைட்டடாக வச்சுக்கிறதுக்கு என்ன தேவை. ஸோ அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து அவங்களோட மோட்டிவேஷன் லெவல் குறையக்கூடாது. அப்படின்னா அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் நல்ல ஒரு சூழலில் இருக்கிறோன்றதுக்காகவே நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹாப்பி எம்ப்ளாயீஸ் கீப் த கஸ்டமர்ஸ் ஹாப்பின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போல் இருக்குது. அப்படியும் சொல்லலாம். எனக்கு வந்து என்னென்னா, இந்த டீம் வந்து ஐ வேல்யூ தம் மோஸ்ட். பிகாஸ் அவங்க தான் வந்து இவ்வளோ வளர்ச்சிக்கும் அவங்களோட ஈடுபாடு இல்லைன்னா இந்தளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்க முடியாது. ஸோ ஒரு டீமாகவே வந்து ரைட் ஃப்ரம் இப்போ எனக்கு கிடைச்ச பார்ட்னராக இருக்கட்டும், சூப்பர் பார்ட்னர், எங்களுக்குள்ள பெருசாக டிஸ்அக்ரிமெண்ட்டே வந்ததில்லை. பிகாஸ் தே ஆல்வேஸ் அக்செப்ட் மை இது. அதுக்கப்புறம் தே அலோ மீ டு மேக் மிஸ்டேக்ஸ் ஆல்சோ. ஸோ அப்போ நானே வந்து எதுவும் தவறு இருந்தாலும் அதையும் நானே சொல்லிவிட்டு, இப்படி நான் நினச்சது இந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னோடனே அதை அவங்க சொல்லுவாங்க ஆமாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு பார்ட்னராக இருக்கட்டும், எனக்கு கீழே வேலை செய்கிற யாரையும் கீழேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ ட்ரை டு பி பிலோ தம் பிகாஸ் ஐ ஹாவ் லாட் டு லேர்ன் ஃப்ரம் தம். அந்த மாதிரி தான் எப்பொழுதுமே ஐ சீ தம் அண்ட் தே நெவர் ஃபெயில் டு இம்ப்ரெஸ் மீ. ஒவ்வொரு வீடியோலையும் ஏதாவது எனக்கே என்கேஜிங்காக ஐ வில் பி தயர் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா ஐ கெட் டு சி தயர் வீடியோ ஃபர்ஸ்ட். அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த டீமுக்கு பண்ணணும்னு என்னால் என்ன முடியுதோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ அதுக்காக நீங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஃப்ரண்ட்டில் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. ஆமாம், ஐ ஜஸ்ட் கீப் மை செல்ஃப் ஓப்பன் ஸோ தட் பிராண்ட்ஸாக இருக்கட்டும் அண்டு நம்ம ஸ்டாஃபு இல்லை பப்ளிக்கோட ஃபீட்பேக் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கிடச்சி அதை வந்து கன்வே பண்ணி அதுக்கேற்றபடி அந்த மிஸ்டேக்ஸாக இருக்கட்டும் இல்லை எது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ஃபீட்பேக்கை வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுவோம். அமேசிங் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி. எப்படின்னா நீங்கள் உங்கள் டீமை அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸு, அவங்களுக்கு தேவையான ப்ரிவிலேஜஸ்ஸு எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணி அவங்க பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கறதுக்கான என்வாயன்மெண்ட்டை கொடுத்துட்டு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் நீங்கள் அவங்களுக்கு தேவையான அடுத்த எக்ஸ்பான்ஷன்ஸ்க்கும் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. திஸ் இஸ் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன லீடர் கேன் டூ. அண்ட் நவ் ஐ வாண்ட் யூ டு ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் யுவர் ஜர்னி பிகன் அண்ட் எப்படி உங்களுடைய ஸ்டார்டிங். இது எனக்கு உண்மையிலுமே நான் ஆசைப்படுற ஒரு கொஸ்டின். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இட் இன் டீட்டெயில். ஸோ எங்கள் ஜேர்னி எங்கே ஆரம்பிக்கிறதுன்றதுக்கு முன்னாடி ஐ வில் ஜஸ்ட் சே த கரண்ட் ஸ்டாட்ஸ். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ சவுத் இந்தியாவிலே நம்பர் 1 டெக் சேனலாக எங்களோட டெக் பாஸ் இருக்குது. ஸோ டெக் பாஸ்க்காக தான் கலெக்டிவ் ரிசோர்ஸஸ் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். ஆமாம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம தான் தமிழில் இருக்கிற டெக் சேனல் தான் நம்பர் 1 ஸ்டாட்டிஸ்டிக் வைஸாக. வெரி குட். எப்பொழுதுமே வந்து தமிழ்நாடு சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
இது வந்து நாங்கள் வந்து இன்னும் எப்படி இன்னும் பவுண்ட்ரியை பெருசு பண்ணுறது, லைக் இந்தியா லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி ஃபஸ்ட்டு போகிறதுன்னு தான் பார்க்குறோம். அண்டு ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு மெஷர் இட் வித் ஜஸ்ட் நம்பர்ஸ். சும்மா நம்ம சப்ஸ்கிரைபரை வச்சு மட்டும் அதை நம்ம பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு கனெக்டிங்காக ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகுது, ஆடியன்ஸ் பேஸ் அதிகமாகுது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ ஆட் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நாங்கள் போகிறோம். அதனால் திஸ் இஸ் நாட் சம்திங் தட் ஐ யூஸ்வலி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிற விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் ஆஸ் அ ஸ்டாட்ஸாக ஃபேக்டை சொல்லணுன்றதுக்காக ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ரெஜிஸ்டர் ஹியர். ஸோ இது வந்து எங்களோட தற்போதைய நிலை. பிகாஸ் டெக்பாஸ் இஸ் வேர் வி புட் ஆல் அவர் ரிசோர்ஸஸ், மோஸ்ட் ஆஃப் அவர் ரிசோர்ஸஸ். அதர் தேன் டெக்பாஸ் வி ஆல்சோ ஹேவ் டெக் படீஸ் அண்ட் கோவை எக்ஸ்பிரஸ், இந்த சேனல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எங்களோட இப்போ ப்ரெசண்ட். இது போக சில சேனல்ஸ் இருக்குது, பட் அந்தளவுக்கு ஆக்டிவாக நாங்கள் வச்சிடல. இப்போ ஃபோக்கஸ் எல்லாமே இந்த 3 சேனலில் தான் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றத சொல்லணும் அப்படின்னா, ஜியோ வந்து 2016 வந்தப்போ நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டாவை நான் ஆனே பண்ண மாட்டேன். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படி ஆன் பண்ணிட்டா டக்குன்னு பைசா போயிடும். டேட்டான்றத ஒன்றே வந்து ரொம்ப அதெல்லாம் இப்போ யோசித்து பார்க்குறப்ப எனக்கே இந்த அளவுக்கு இந்தியா வளர்ந்துருக்கு. லைக் இந்தியாவுக்கு ஒரு டேட்டா ஆக்சஸ் ஜியோ மூலமாக வந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் 1 GB டேட்டானாலே ₹250 அந்த மாதிரி ஏர்டெல்லில் வி யூஸ் டு ரீசார்ஜ் பண்ணி அப்படி யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு தயக்கம் இருக்கும், அவ்வளோ பணம் போகுது அப்படின்ட்டு. அதனால டேட்டாவே ஆன் பண்ண மாட்டோம். வைஃபை ஆக்சஸ் இருந்தால் வைஃபை யூஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் மொபைலுக்கு வந்து ஃபோன், அந்த மொபைலை வந்து ஃபோனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே ஃபோன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 2016 அப்புறம், அந்த ஜியோவோட வருகைக்கு அப்புறம் டேட்டா வந்து அன்லிமிட்டெட் அப்படின்ற ஒரு இது பழக்கம் வந்தது. அது வந்து அப்படியே ஸ்லோவாக அந்த ஃபஸ்ட்டு 4 months எல்லாம் டக்குன்னு நம்ம நிறைய கன்சியூம் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய அப்லோடும் பண்ணோம். பரவாயில்லையே, நம்மளுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லையே, எங்கே வேணாலும் போய். நான் இருந்த இடத்துல வந்து நான் அப்போ ஒய்ஃபை கனெக்ஷன் வரல. பட் ஆனால் அவங்களோட டாங்கிள், அந்த ஜியோ டாங்கிளை வச்சு நாங்கள் நிறையா யூஸ் பண்ணோம். அவங்களோட அந்த சிம்மு போட்டு மொபைல்லே வந்து ஹாட்ஸ்பாட்டை எனேபிள் பண்ணி கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் பெருசாக தெரியாது. ஓகே, நம்மளும் கண்டென்ட் பண்ணுறோம். அப்போல்லாம் வந்து இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் கூட வீடியோவாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு டிவியில் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்களே ஒழிச்சு அவங்க யூடியூபுக்கோ மற்ற இதுக்கோ வரல, சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கே வரல. அப்படி வராங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்லையும் ஃபோட்டோ ஃபார்மேட்லையும் மட்டும்தான் வந்தாங்க. அவங்க வீடியோ வாய்ஸ் ஓவர் போட்டு ஒரு இமேஜ் வச்சு அதெல்லாம் கூட அப்புறம் தான் வந்தது. வாய்ஸ் ஓவர் போட்டு இமேஜ் வைக்கிறது தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அவங்க நிறைய விஷுவல்ஸ் வச்சுருப்பாங்க, எல்லாமே டிவியில் ப்ராப்பராக இருக்கும். பட் சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் யூடியூபு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, ட்விட்டர். இன்ஸ்டா அந்தளவுக்கு அந்த டைமில் பிரபலம் இல்லை. பட்டு யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் ரொம்ப காமனாக இருந்தது. ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் 140 கேரக்டரில் அந்த டெக்ஸ்ட்டும் இமேஜ் கூட அந்த டைமில் பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட்டை வச்சே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேறஸ் யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக்கில் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது ஃபேஸ்புக்கில். யூடியூப்பில் மட்டும்தான் வீடியோ ஃபார்மேட்டில் இருக்கும். ஆனால் நியூஸ் சேனல்ஸோ மற்றவங்களாம் அந்த டைமில் ப்ரெஸ்ஸை அதை யூஸ் பண்ணல. ரொம்ப செலக்டிவ் நியூஸ் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணோம், எதெல்லாம் அதுக்கும் பழைய வீடியோஸ்லாம் போடுவாங்க அவங்க, கொஞ்சம் பழசு, லைக் 1 week ஓல்டு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு பிரேக்கிங்கான விஷயங்களை நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நியூஸாக தான் போட ஆரம்பித்தோம். ஓ அப்படியா? ஃபஸ்ட்டு நியூஸ் சேனலாக தான் தமிழ்னு ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் தான் போட்டுட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து ரொம்ப என்னோட பார்ட்னர் வந்து இந்த ஃபேஸ்புக்கிலலாம் எக்ஸ்பர்ட். அவனுக்கு வந்து இந்த மக்களோட பல்ஸ் நல்லா தெரியும். ஸோ என்ன மாதிரி கண்டென்ட் போட்டால் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அந்த ஃபேஸ்புக்கில் ஓரளவு நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருந்தான். அந்த தமிழ் நல்லா அவனுக்கு வரும். அதனால் என்ன பண்ணோன்னா, நியூஸ் அந்த கண்டென்ட் செலக்ட் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணுறது என்னோட பார்ட்னர் முருகேஷ், அவர் பார்த்துப்பார். அதை வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி பப்ளிஷிங்க்கு ரெடியாக வச்சுருவேன். ஸோ பப்ளிஷ் பண்ணுறதும் அவன் பார்த்துப்பான். ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இட் வாஸ் ஈஸி ஃபார் அஸ் டு மேக் மணி. ஃபஸ்ட் மந்த்லேயே வந்து நாங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கிறோம். ஃபர்கெட் அபவுட் பிரேக் ஈவன். ஃபஸ்ட் மந்த்லேருந்து ப்ராஃபிட். அப்போ நல்லா ஈஸியாக இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அது எப்படி உங்களுக்கு மானிட்டைஸ் ஆச்சு? அப்போ வந்து ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் வீடியோவே நம்ம மானிட்டைஸ் பண்ணிக்கலாம். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு மானிட்டைசேஷன். அப்போ வந்து என்னன்னா யூடியூப் ஆட்சன்ஸ்
நம்மளுக்கு என்னபிளாக இருந்தாலே அந்த ஆட்சன்ஸை லிங்க் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ, செகண்ட் வீடியோ, தேர்ட் வீடியோன்னு அப்போ அந்த டைமில் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப்போ இல்லை ஸ்பான்சர்ஷிப்பே எங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக. கிடையாதுன்னு இல்லை, எங்களுக்கு அதை பற்றியே ஐடியா இல்லை. ஸோ ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் வீடியோ நாங்கள் ஜஸ்ட் லைக் தட் போட ஆரம்பித்தோம். இட் ஸ்டார்டட் ரீச்சிங் மோர் பீப்புள். நாங்கள் நினச்சோம் அந்த டைமில் கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுறவங்களும் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாம் கூட வரல, நியூஸ் சேனல்ஸ் வரல, மற்ற கிரியேட்டர்ஸும் ஸ்லோவாக தான், சில செலக்டிவாக சில சேனல்ஸ்லாம். ஸோ இது வந்து 2016. ஆனால் அந்த டைமில் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் தே டோன்ட் ஹாவ் அந்த பப்ளிக் பல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் அதில் கொஞ்சம் முன்னோடியாக இருந்து நிறைய நாங்கள் நினச்சோம் சப்ஸ்கிரைபரும் ரீச்சும் மட்டும்தான் முக்கியன்ற மாதிரியே ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் தான் தெரிஞ்சது அந்த பிராண்ட் வேல்யூ மிஸ் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட்டு இன்றைக்கி அன்னாடங்காட்சி மாதிரி இன்றைக்கி என்ன தேவையோ அதை பண்ணுறது வந்து கெத்து கிடையாது. ஒரு விஷயத்தை அப்படியேவும் அந்த நம்பகத்தன்மையும் கொண்டு வந்து இதில் நம்ம சொன்னால் அது கரெக்டாக இருக்கும், மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையும் பில்ட் பண்ணணுன்னா ஒரு பிராண்ட் வேணும். பிராண்ட் வேணும்னா நம்ம சும்மா ஏதோ வர நியூஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தால் அதில் எப்படி நம்மளால் கொண்டு வர முடியும்? அப்போ நம்மளுக்குன்னு ஒரு நீஷ் எடுத்து அந்த நீஷில் போவோம் அப்படின்றது எப்போ வர ஆரம்பிச்சது அப்படின்னா, அதுக்குன்னு டேலண்ட் சேர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சது. அது வந்து 2017 அது ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். பிகாஸ் நாங்கள் 2016 ஃபஸ்ட் மந்த்லேருந்தே நல்ல ரெவன்யூ நாங்கள் பார்க்குறோம். போக நிறைய சேனல்ஸும் ஆரம்பிச்சிட்டோம் அந்த டைமில். லைக் ஃபுட் ஃபன் ட்ராவல்னு ஒரு சேனல் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தமிழ். அப்புறம் எங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து நியூஸ் வச்சு ஆரம்பிக்கிறோம், நம்மளை சுற்றி நிறைய டேலண்ட்ஸ் இருக்கேன், அவங்களுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிடலாமே அப்படின்ட்டு நாங்கள் பாட்டுக்கு ஜஸ்ட் லைக் தட். இப்போ நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா எவ்வளோ தாட்ஃபுல்லாக பண்ணுறீங்க. பேக்ரவுண்டு வந்து நல்லா நீட்டாக இருக்கணும், ப்ரெசன்டபுளாக இருக்கணும், அந்த ஆடியோ குவாலிட்டி கேப்சர் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும்னு இவ்வளோ மெனக்கிறீங்க. நாங்கள் அந்த டைமில் அப்படியெல்லாம் பண்ணல. நாங்களாம் உங்களை பார்த்து காப்பி பண்ணுறோம், அதனால் நாங்கள் நீங்கள் யூஆர் த பயோனியர். அதனால் ஆனால் அந்த சென்ஸ் எல்லாம் எங்களுக்கு அந்த டைமில் இல்லாமல் தான் இருந்தது. நாங்கள் டேலண்ட்ஸ் இருந்தால் போதும், கண்டென்ட் கொடுக்குற ஆள் இருந்தால் போதும்ன்ட்டு அந்த டைமில் அந்த வீட்டு மருத்துவ குறிப்பு கொடுக்குற மாதிரி ஒரு ஐயா வருவார், மதனமோகன் சொல்லி, இப்பயும் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆனந்த வாழ்வியல்னு சொல்லி. அவர் இப்பயும் நம்ம ஆஃபீஸ்க்கு வருவார், அதே மாதிரி வீடியோ பண்ணுவார். அதை வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அவரோட சேனலில் போட்டுருவோம். அந்த டைமில் ஆரம்பித்த சேனல் தான் நிறைய. லைக் வாஸ்து சாஸ்திரம்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பித்தோம். ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் நம்மளை வந்து இது பண்ணார். அதுக்கப்புறம் சட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லி ஒரு லீகல் சேனல், டெய்லர் ப்ரோ வந்து அதுக்கப்புறம் வந்தவர். ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லரிங்காக அவருக்கு வந்து ஒரு குயிக் க்ரோத்து கொடுக்க முடிஞ்சது. அவரே ஆக்சுவலாக ஒரு டிக்டாக்லாம் அந்த டைமில் இருந்ததுனால டிக்டாக்கில் ரொம்ப அவருக்கு ஒரு ரீச் இருந்தது. அதனால் அவர் யூடியூப்லேயும் டக்குன்னு அவரால் ஒரு ஆடியன்ஸை பில்ட் பண்ண முடிஞ்சது. அவங்களுக்கு எப்படி அதை மானிட்டைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தாங்க. அதனால் எங்களை அப்ரோச் பண்ணப்போ ஓகே, அவங்களுக்கு மானிட்டைசேஷன் மட்டும் இல்லை, அந்த எடிட்டிங் சப்போர்ட் இதெல்லாம் கூட இல்லாமல் இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஒரு அசோசியேட்டாக ஒரு எங்களுக்குன்னு ஒரு டேர்ம் செட் பண்ணி அப்படி சப்போர்ட் பண்ணோம். அப்புறம் ஷார்ட்டஸ்ட் டைம்லேயே ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்லாம் கொண்டு வந்தோம். ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே அந்த அனுபவம் இருக்கிறதுன்றதுனால. ஸோ இப்படி தான் நிறைய சேனல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் ஆனால் டெக்கில் தான் எங்களால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா குவாலிட்டி, அந்த ஒரு கிராண்டியர்னஸ் இதெல்லாம் ஆட் பண்ண முடிஞ்சது. ஒரு டீமாக செயல்பட ஆரம்பித்தோம். இப்போ மற்றதெல்லாம் வந்து டீமாக ஸ்டார்ட் பண்ணாலும் மிஞ்சி போனால் ஒரு 4-5 பேர் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. பட் டெக்கில் வந்து எங்களுக்கு வந்து ரெவன்யூ ஸ்ட்ரீமும் நல்லா இருந்தது, அதே மாதிரி அதில் ஒரு குவாலிட்டியும் எங்களால் வேல்யூ ஆட் பண்ண ஒரு நல்ல நீஷ். ஆக்சுவலாக நான் கூட யோசிப்பேன், நீங்கள் மல்டிபிள் விஷயங்கள் பண்ணீங்க, அதில் வந்து த மோஸ்ட் ப்ராஸ்பெக்டிவ் ஆர் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் வந்து அந்த டெக், அந்த நீஷ் வந்து நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை உங்களுடைய ரிசோர்ஸஸ், நீங்கள் சொன்ன மாதிரி ரிசோர்ஸஸ் எல்லாம் அது உள்ளே போட்டு அதை நீங்கள் அழகாக டெவலப் பண்ணியிருக்கீங்க. அது கரெக்டாக நாங்கள் எடுத்த உடனே ஐடென்டிஃபை பண்ணல. சொல்லப்போனால் நாங்கள் எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் சேனல் வச்சுருந்தோம், யாருக்கும் மஞ்சம்னு ஒரு சேனல்லாம். அப்புறம் ஸோ எல்லாமே ட்ரை பண்ணுவோம், அப்படியே பண்ணிகிட்டு இருப்போன்ட்டு தான் பண்ணோம். எங்களுக்கு இதில் தான் வந்து எப்போ நாங்கள் டெக்கை இது பண்ணோன்னா, ஈவன் சுதர்ஷன் வந்தப்போ கூட ஃபஸ்ட்டு நாங்கள் தமிழ் சேனல்லே தான் சுதர்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் தான் இல்லை, நம்ம இதுக்குன்னு ஒரு இது பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டான ஆடியன்ஸை நம்ம லாங் டேர்மில் கீப் அப் பண்ண முடியும் அப்படின்ட்டு
ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணப்போ சுதர்ஷன்லாம் ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக இருந்தான். இல்லை 0 சப்ஸ்கிரைபர் இருக்கிற சேனலில் போடுறத விட நான் அந்த டைமில் வந்து தமிழ் சேனலுக்கு வந்து ஐ திங்க் 1.2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஃபாஸ்ட் பேஸில் வந்துட்டு இருந்தது. 1.2லேருந்து 1.3 ஈஸியாக 13 லட்சம் 14 லட்சம் சப்ஸ்கிரைபர்லாம் அப்போ வந்துட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் சப்ஸ்கிரைபரை விட நம்மளுக்கு வந்து அந்த கோர் ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியம். எப்படி அந்த இது உங்களுக்கு எப்படி கரெக்டாக தோணுச்சு? ஆக்சுவலாக ஒரு காமன் சென்ஸில் சுதர்ஷன் சொல்கிற மாதிரி ஓடுற குதிரை மேலே பந்தயம் கட்டுறதோ இல்லை ஓடுற குதிரை மேலே சவாரி பண்ணுறதோ ப்ரில்லியண்ட்டான விஷயம் காமன் சென்ஸ் சொல்லுது. ஆனால் நீங்கள் எதனால் இல்லை நம்ம இது டெக்குக்கு தனியாக பண்ணணும்னு வாட் இஸ் த ஸ்பார்க் ஃபார் யூ? எதனால் அப்படின்னா அந்த டைமில் இதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து என்னோடய பார்ட்னர் முருகேஷன் தான். ஏன்னா அவர் வந்து இந்த கண்டென்ட்டு அந்த என்ன டச் பண்ணலாம், எப்படி அதை எடுத்துகிட்டு போகலான்ற அந்த கண்டென்ட்டில் கிளாரிட்டி இருக்கும், அந்த டெலிவரியில் ஸ்ட்ராட்டஜி, அந்த கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி அவர் நல்லா பண்ணுவார். ப்ளஸ் நாங்களுமே என்ன நோட்டீஸ் பண்ணணும், அந்த டைம்லலாம் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக சில பேர் அப்படியே ஷைன் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ சுதர்ஷனோட இது வந்து டெக் ஓரியன்டாக இருந்ததுனால கேஜெட்ஸு இதெல்லாம் அதில் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்குன்னு ஒன்று வச்சா தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியே எங்களுக்கு தோணுச்சு. இல்லைன்னா இது கூட 10ஓட 11 இது போயிடக்கூடாது அப்படின்றதுனால சரி நம்ம அந்த ஒரு இதிலே ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு டெக் பாஸ்ன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் போட ஆரம்பித்தோம். அண்ட் உண்மையிலுமே உங்களுடைய சேனல் வந்து எவ்ரி டைம் நானும் பார்த்துட்டு ரெகுலராக வாட்ச் பண்ணுவேன்னா ஐ ஆல்சோ வாட்ச் இன்டர்நேஷ்னல் கான்டென்ட்ஸ் எல்லாமே. இன்றைக்கி எல்லாருக்குமே எல்லா கான்டென்ட்டும் கிடைக்கல. அண்ட் நல்லா அப்கிரேட் பண்ணிருக்கீங்க. பை த வே கங்க்ராச்சுலேஷன், தமிழில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு விஷன் ப்ரோ, ஆப்பிள் விஷன் ப்ரோ பண்ணியிருக்கீங்க. அண்ட் அது ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக சொல்லுங்கள். அந்த ஐடியா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இட்ஸ் குவைட் அ பிக் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? ஆமாம், ஆக்சுவலாக இம்போர்ட் பண்ண ஆப்பிள் விஷன் ப்ரோவோட காஸ்ட் வந்து $3,500. தட் ரஃப்லி ட்ரான்ஸ்லேட் டு 3 lakh தான். பட் அது இங்கே இல்லைன்றதுனால நம்ம ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணோம். தட் டூ குயிக்காக இம்போர்ட் பண்ணோம். ஏன்னா அந்த டைமில் ஃபாரின் கிரியேட்டர்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வி டோன்ட் ஹேவ் ஆக்சஸ் டு த டிவைஸ். அதனால் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலமாக எங்களுக்கு இம்போர்ட் பண்ணியாவது தாங்கன்னப்போ தே செட் தட் 5 lakhs ஆகும் ஒரு இது. 512 GB ஸ்டோரேஜ் இருக்கிற டிவைஸே 5 lakhs ஆகும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் சரி ஓகே என்ன பண்ண நம்ம வாங்குவோம். பிகாஸ் நிறைய பேர் அப்போ நீங்கள் யூ டேக் லாட் ஆஃப் ரிஸ்க் to keep your content fresh and people engaged. ஆமாம், அது தேவையான நேரத்தில் அந்த டைமில் போடுறப்ப ஆடியன்ஸும் எக்ஸைட்டாக இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த டைமை நம்ம இது பண்ணுவோம் அப்படின்ட்டு நாங்கள் இது பண்ணிட்டோம். இதுதான் ஆண்டர்பிரினர்ஷிப்ல ஆக்சுவலா. Thank you so much for sharing that. ஹாய், ஒரு சின்ன பிரேக். கான்டென்ட் கிரியேஷன் மூலமா உங்க பிசினஸ் ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணுமா? பிராண்ட் புலி அகாடமி கண்டக்ட் பண்ற ஃப்ரீ லைவ் வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை சாயந்தரம் 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இந்த ஃப்ரீ லைவ் வெபினார் நடக்கும். அது பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. இப்ப வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் உங்களுடைய டீம் மெம்பர்ஸை பற்றி குறிப்பாக அவங்களுடைய ரோல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுக்காக நான் கேட்குறேன்னா, ஒரு முறை நான் அவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எடிட்டர்ஸ் பற்றி ரொம்ப இதுவாக பேசிகிட்டு இருந்தீங்க. நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் எடிட்டிங் பண்ணுறவங்க, சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ணுறவங்க அவங்களாம் கான்டென்ட்டில் பின்னாடி இருப்பாங்க. அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க. நீங்கள் வந்து பேசும்போது ஒரு முறை சொன்னீங்க எடிட்டிங்கிறது தவம் மாதிரி அப்படின்னீங்க. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஆஹா இது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஜாப் வந்து மணிக்கணக்கில் உட்காந்துட்டு அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய டீம்னுடைய ஸ்ட்ரக்சர், டீம்னுடைய கீ பீப்புள், அவங்களுடைய ரோல்ஸ் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன். டெஃபினட்டாக. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கீ பீப்புள் அப்படின்னா முருகேஷ். ஸோ பார்ட்னரே அவருமே ஒரு சேனல் வச்சுருக்காரு, டெக் பட்டீஸ். ஸோ அவருக்கு நானும் அவரும் ஒரு ஃபுல் லென்த்தில் எங்களுக்கு எல்லாமே தெரியும். நாங்களே எல்லாமே பண்ணியிருக்கிறோம். அதில் எடிட்டிங் நான் பண்ணதுனால எனக்கு எடிட்டிங்கோட கஷ்டமும் தெரியும். எவ்வளவு ஏன்னா ஒரு எடிட்டருக்கு வந்து ஹீ ஷுட் நோ என்டைரிட்டி ஆஃப் த வீடியோ. அப்படின்னா தான் அந்த கான்டெக்ஸ்ட் மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ ஒரு கேமரா பர்சன் வந்து அந்த கேமரா லெவலில் அவங்க கொடுத்துட்டு போயிடலாம். கண்டென்ட் ப்ரெசென்ட் பண்ணுறவங்களுக்கும் அந்த இது தேவை. பட் அந்த எடிட்டர் தான் ஃபைனலாக அதை வந்து ஃபைனல் டச் கொடுத்து அதை இன்னும் எலிவேட் பண்ணி போகணும். அப்போ எடிட்டிங் வந்து தவம் மாதிரி, அதாவது ஒரு கிணத்துக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி கிணத்துக்குள்ளே இருக்கணும். பட் மேனேஜ்மெண்ட் மேலே இருக்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம், அழகாக நம்ம அதுக்குள்ளே அப்படியே பார்த்துக்கலாம். பட் இவங்க வந்து அந்த கிணத்துக்குள்ளே தான் இருக்கணும். முக்கியமான விஷயம் அதை என்ஜாயும் பண்ணணும். லைக் நீந்திக்கிட்டே இருக்கிற மாதிரி. இப்போ கிணத்துக்குள்ளே நீச்சல் அடிக்கிறது சில பேர் என்ஜாய் பண்ணுவாங்க.
ஆனால் மேலே இருந்து அதை பார்த்துக்கிட்டு நீந்துறவங்கள பார்த்துட்டு அடுத்து பக்கத்து கிணத்தை பார்த்துட்டு அப்படி போகிறவங்க மேனேஜ்மெண்ட்டாக நான் பார்ப்பேன். ஸோ சில நேரம் எங்களுக்குமே அந்த ஆசை வரலாம், நம்மளுக்கும் உள்ளே குதிச்சு நீந்தலாம் அப்படின்னு. பட்டு நம்ம அது வேற. ஆனால் அவங்க வந்து மேலே வரணும்னு ஆசைப்படுறத விட ஆசைப்பட்டா வரலாம். தே கேன் ஆல்சோ பிகம் மேனேஜ்மெண்ட். அது நான் சொல்ல வரல, சீனியர் எடிட்டர் அப்படின்னு வரப்போ மேனேஜ் பண்ண. பட் என்னன்னா ஒரு கண்டென்ட்னு எடுக்கிறப்ப அந்த கண்டென்ட்டுக்கு உள்ளே உட்காந்து ஃபுல்லாக முடிச்சு கொடுக்கணும், அதுதான் மேட்டர். ஸோ அந்த எடிட்டிங்க்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். பிகாஸ் இட் இஸ் அதான் நான் சொல்கிற மாதிரி தவம். எண்ட் ஆஃப் த டே அதுதான் ஃபைனல் அவுட்புட்டாக அவங்க கொடுக்கறத தான் மக்கள் பார்க்க போகிறாங்க. நம்ம எவ்வளோ உழைப்பு எல்லா விஷயங்களும் பண்ணாலும் கடைசியில் அந்த பேக்கேஜ் பண்ணி தர அந்த பேக்கேஜ் பண்ணி தருவாங்க. அதை கம்ப்ளீட்டாக பேக்கேஜ் பண்ணி ப்ரெஸ் எடுத்த உடனே அது தெரிகிறது அந்த எடிட்டிங். அதுக்காக கேமரா ஒர்க்கையும் நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன். அந்த பர்டிகுலர் டைமில் அதுவும் முக்கியம் தான். பட் எடிட்டிங் வந்து அந்த என்டரிட்டிக் ஆஃப் த வீடியோக்கு. இப்போ நீங்கள் உங்கள் டீம் மெம்பர்ஸ் பற்றி சொல்லுங்களேன். ஸோ முருகேஷ், சுதர்ஷன், ஸோ தேர் மேஜர். அது கீழே விக்னேஷ், பாண்டி, 2 சீனியர் எடிட்டர்ஸ் இருக்கிறாங்க. சுதர்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபுல் ப்ரொடக்ஷனாக சுதர்ஷன் தான் இப்போ பார்த்துக்கிறாரு. ஏன்னா நான் சென்னையில் இருக்கிறேன், நான் ஃபுல்லாக பிராண்ட்ஸ்ட்டை டீல் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்புறம் ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறேன். அப்புறம் டெலிவரிஸ் மேனேஜ் பண்ணிக்கிறேன். லைக் டெலிவரிஸ்னால் அன்னன்னைக்கு என்னென்ன லைவ் போகுது அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துப்பேன். அது அவங்களும் பார்த்து ப்ரொடக்ஷன் வைஸ் ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அந்த கான்செப்ட் லெவல்லேருந்து அது எண்டு முடிச்சு கொடுத்து அப்லோட் பண்ணி வைக்கிறது முடிய அவங்க சுதர்ஷன் கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ தட் சுதர்ஷன் மேனேஜ் எடிட்டர், கேமராமேன், அப்புறம் மற்ற பெர்ஃபார்மர்ஸ், அப்புறம் எல்லாமே. ஸோ சுதர்ஷனுக்கு அப்புறம் 2 சீனியர் எடிட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒன்று விக்னேஸ்வர், பாண்டி. ஸோ விக்னேஷ் பொறுத்த வரைக்கும் நல்ல க்ரியேட்டிவான ஆள். பாண்டி பொறுத்த வரைக்கும் செம்ம டேலண்ட்டு ஸோ எடிட்டிங்கில். அதுக்கப்புறம் கேமரா ஒர்க்குன்னு பார்த்தா குணா தான் இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணிக்கிறாரு. அவர் ஹெட்டாக இருக்கிறாரு. இப்போ குணாவுக்கு சப்போர்ட்டிங்காக நிறைய யங்ஸ்டர்ஸ் அப்போ புதுசாக சேர்த்துருக்குறோம், அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது போக எடிட்டிங்லேயும் செகண்ட் ஜூனியர் எடிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. பர்ஃபார்மர்ஸில் தாரிக், ராஜேஷ் இவங்கெல்லாம் மேஜராக பார்த்துக்கிறாங்க. இது போக எடிட்டிங்கில் சப்போர்ட் பண்ணுறது ஹரிஷ், ஆருண், அப்புறம் தாரிக், எல்லாருமே எடிட்டிங்கும் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் தட் தே ஒன்லி. ஸோ எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்பெஷலைசேஷன் இன் எடிட்டிங் அண்ட் கேமரா, அப்புறம் மற்ற சப்போர்ட்டிங் ரோலில் இருப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ உங்களுடைய ரீசெண்டாக சில வீடியோஸ்லாம் பார்க்குறேன். உங்கள் டீம் ஃபன்னு அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது. ஆக்சுவலாக டீமுக்குள்ளே கண்டிப்பாக வேலையில் உரசல்கள்லாம் இருக்கும். உங்களோட எப்போ ரொம்ப உரசுவாங்க? என் கூட எப்போ அப்படின்னா, நான் வந்து பிராண்ட்ஸ்ட்டை அதிகம் கோஆர்டினேட் பண்ணுறேன். ஸோ பிராண்டோட வெல்பீயிங் சைடும் நான் இருப்பேன், டீமோட வெல்பீயிங் சைடும் நான் இருப்பேன். பட்டு சுதர்ஷன் வந்து கண்டென்ட்டை பார்த்துக்கிறதுனால அந்த வீடியோவில் எக்ஸைட்மெண்ட் குறையிற மாதிரி பிராண்ட் ஏதாவது சொன்னாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். ஓகே. அப்போ ஆனால் பிராண்டோட வேல்யூ குறையாத மாதிரியும் நம்ம சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இதெல்லாமே வந்து இப்போ ஸ்டார்டிங்லேயே நாங்கள் முடிவு பண்ணிடுவோம். சில நேரம் வந்து இது வந்து பிராண்டுக்கு பர்டிகுலராக கேட்குறாங்க அப்படின்னா நான் அதை சொல்லுவேன். அதே மாதிரி சுதர்ஷனும் சில இதை இது பண்ணுவான், இப்படி இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அதை பிராண்ட் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அங்கே ஒரு காமன் கிரவுண்ட் வரலன்றப்ப எங்களுக்குள்ள டிஸ்பியூட் இருக்கும். மாமியாரும் மனைவிக்கு நடுவில் இது பண்ணுற மாதிரி பஞ்சாயத்து பண்ணுற ஹஸ்பண்ட் மாதிரியா? ஆமாம். பட் மோஸ்ட்டாக அது நடக்காது, ரொம்ப ரேராக தான் சில நேரம் நடக்கும். ஏன்னா மோஸ்ட்டாகவே நாங்கள் கொடுக்குற கண்டென்ட் வந்து இப்போ மற்ற டெக் சேனல்ஸோ இல்லை மற்ற க்ரியேட்டர்ஸோ எங்கள் அளவுக்கு குவாலிட்டி பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா நாங்கள் குவாலிட்டியை ஸ்லோவாக இவென்ச்சுவலாக இது பண்ணோம். குவாலிட்டி மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவிட்டியும் நாங்கள் ரொம்ப ஆட் பண்ணிடுவோம். ஸோ அதுவே வந்து ஆடியன்ஸையும் சரி பிராண்டையும் செம்மையாக எக்ஸைட் பண்ணிடுவோம். ஸோ டெக் பாஸில் ஒன்று வருது அப்படின்னா அவங்க மோஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அதனால் அந்த பிரச்சனை எனக்கு ரொம்ப கம்மி சொல்லப்போனால். ஃபைனலாக இப்போ சப்போஸ் உண்மையாலுமே ஒரு ஃப்ரிக்ஷன் வருது, ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது, யார் ஜெயிப்பா? நீங்கள் ஜெயிப்பாங்களா, டீம் ஜெயிக்குமா? நான் மோஸ்ட்டாக டீமை ஜெயிக்க விட்டுருவேன். எதனால் அப்படின்னா எனக்கு அவங்களோட இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே. ஏன்னா நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க கிரவுண்ட் லெவலில் இருக்கிறவங்க அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் இல்லை விட்டு கொடுக்க மாட்டேன்னு இல்லை, நான் வந்து இப்போ மேல் லெவலில் இருக்கிறப்ப எனக்கு ஒரு பார்வை இருக்கும், பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அதை முடிஞ்ச அளவுக்கு நான் கன்வே பண்ணிடுவேன். பட் அதை தாண்டி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா கிரவுண்ட் லெவலில் அவங்க தான் வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த தாட்ஃபுல்னஸ் இருக்கும், ரொம்ப தாட்ஃபுல்லாக அதை யோசித்து தான் அது வேணான்னு சொல்லியிருப்பாங்க.
அப்போ நான் அதை ரொம்ப வேல்யூ பண்ணி அதை நான் பிராண்ட்டை கன்வே பண்ணிடுவேன். அது போக எங்களுக்குள்ள அதில் சில கருத்து வேறுபாடு இருந்தாலும் முருகேஷ்ட கேட்போம். இப்போ எனக்கும் சுதர்ஷனுக்கும் நிறைய வாக்குவாதம் போகும். பட் முடிவு பண்ணுறது என்னமோ முருகேஷ்ட கேட்டு முடிவு பண்ணிப்போம். பிகாஸ் முருகேஷ் வந்து ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரியா மோர் ஆஃப் அன் அனாலிட்டிக்கல் தாட் ஓரியன்டட் பர்சன். ஆமாம், ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக யோசிப்பார். ஸ்ட்ராட்டஜிக்காக அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கான்டென்ட் கிரியேஷனில். அண்ட் உங்களுடைய இந்த பிஸ்னஸ் ஜேர்னியில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக சாஃப்ட்வேர் கம்பெனி கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கல்ல? ஆமாம். அதுலேருந்து இப்போது இப்போ கான்டென்ட் கம்பெனி ஒரு மீடியா கம்பெனிக்கு வந்திருக்கீங்க. இந்த என்டையர் டிரான்சிஷன் இந்த ஜேர்னியில் உங்களுடைய மோஸ்ட் டிஃபிகல்ட் மொமெண்ட்டுன்னு எதாவது சொல்ல முடியுமா? டிஃபிகல்ட் மொமெண்ட் அப்படின்றது வந்து நான் வந்து படித்ததே பாலிமர் டெக்னாலஜி. ஸோ வாட் ஐ என்ன படித்தனோ அதுக்குரிய வேலையிலே இல்லை. ஃபஸ்ட்டு சேர்ந்தது ஒரு 99% யாருமே அப்படி இல்லை தான். இல்லை, எம்என்சி கம்பெனியில் தான் 80%, 90%. அதான் காலேஜ் முடிச்சுட்டு எம்என்சி கம்பெனியில் தான் எனக்கு பிளேஸ்மெண்ட்டே கிடச்சிது. பெங்களூரில் ஒரு ஃப்ரெஞ்ச் பேஸ்டு எம்என்சி கம்பெனி, ஷ்னைடர் எலக்ட்ரிக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட். அங்கே ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக தான் இருந்தேன். என்னோட படிப்புக்கு ஏற்ற வேலையில் தான் இருந்தேன். பட் தட் வாஸ் நாட் எக்ஸைட்டிங் டு மீ. இன்னொன்று பெங்களூரும் எனக்கு அந்த டைமில் இட் வாஸ் நியூ. என்னமோ தெரில, ஐ ஃபெல்ட் லெஃப்ட் அவுட். ஒரு மாதிரி தனியாக இருந்த மாதிரி, இல்லை நம்ம பிடிக்காததை பண்ணுறோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ என்னால் ஒரு 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 1 இயர் கூட தாக்கி பிடிக்க முடியல. ஒரு 10 months அப்புறமே ஐ ஃபெல்ட் இது என்னால் கோப்பப்பே பண்ண முடியல, ஐ கம் பேக்குன்ட்டு நான் அப்புறம் மதுரை வந்துட்டு ஒரு 2000 ரூபாய் வேலையில் நான் சேர்ந்துட்டேன். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லி அந்த சர்ச் இன்ஜினுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறது அப்படின்ற மாதிரி, எஸ்இஓ எஸ்இஎம் அப்படின்ற அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஒர்க்கு வந்து காலேஜில் படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலேஜ் படிக்கிறப்பே நான் எடிட்டிங் இதெல்லாம் ரொம்ப பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரியாமையே நான் நிறைய அந்த மீடியா ரிலேட்டட் இதில் நான் இன்வால்வ் இருப்பேன். அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து விஷ்காம் படிச்சுட்டு அவங்க சில விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் நான் ரொம்ப ஆர்வமாக பார்ப்பேன். ஆனால் நான் படிக்கிறது என்னமோ வேறு. பட் இருந்தாலும் தட்ஸ் ஹவ் இவென்ச்சுவலாக நான் இங்கே வந்திருக்கிறேன். ஸோ என்னதான் சாஃப்ட்வேர், எனக்கு சாஃப்ட்வேர் கம்பெனி நான் ஆரம்பித்தாலும் என்னோடய எக்ஸ்பர்டைஸ் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், இந்த மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஓரியன்டாக தான். அந்த சர்ச் இன்ஜினோட மார்க்கெட்டிங் ரிலேட்டட் இதுதான். அதனால் நான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வெப்சைட் பற்றி எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ அந்த டைமில் நான் ஒரு மதுரையில் ஒரு கம்பெனியாக போடலாம் அப்படின்னதே போட்டேன். பட் மதுரை மார்க்கெட் பற்றி எனக்கு தெரியாது, ஒரு பிஸ்னஸ் நாலேஜ் தெரியாது. நான் பாட்டுக்கு போட்டு அப்புறம் சும்மா ஒரு ஃபாரின் கிளைண்ட் எங்களுக்கு இருந்தாங்க, ஒரு 2-3 அதை தவிர என்னால் நான் நினச்ச மாதிரி ஒன்றும் பிஸ்னஸ் போகல. ஸோ தட் வாஸ் ஹார்ட் டைம் ஃபார் மீ. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் மூடிட்டு நான் பண்ணுறத நான் ஒரு கம்பெனியாக போட்டு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு 2 பேரை வச்சுட்டு பண்ணாலே போதும். நான் ஏன் கம்பெனியாக போட்டு தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட எனக்கு அங்கே அவங்கள வேலை வாங்கணும்னு நான் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுதான் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. பிகாஸ் தெர் இஸ் நோ ஜாப் டு கீப் தம் என்கேஜ்டு. ஸோ தட் வாஸ் ஹார்ட் டைம். அதுக்கப்புறம் தென் ஐ டிசைடட் வேலை கொடுக்கணும்னு வேலை செஞ்ச மாதிரி. தென் ஐ டிசைடட் இனிமேல் நம்ம வந்து இன்னொருத்தன் வேலை செய்யணும்னு நம்ம வேலை செய்யக்கூடாது. உண்மையிலே வேலை இருந்தால் அது நடக்க போகுது, நம்ம எதுக்கு உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ தட் வாஸ் த ஹார்ட் டைம். அதுக்கப்புறம் நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதையும் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணுன்ட்டே இருந்தேன். அதனால தான் நாங்கள் வந்து அந்த வீடியோ பண்ண ஆரம்பித்தப்போ கூட நான் கம்பெனியெல்லாம் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணலை. நாங்கள் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணதே ஐ திங்க் ஆஃப்டர் 2018 தான். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 2 வருஷம் நாங்கள் வந்து என்ன முடியுமோ பண்ணிகிட்டே தான் இருந்தோம், ஒரு ஸ்மால் ஸ்கேலில். அதுக்கப்புறம் தான் ஓகே இட் இஸ் கெட்டிங் ஸ்டெபிளைஸ்டு, ஒரு க்ரோத், ஒரு ப்ராக்ரஸை நோக்கி போகுது அப்படின்றப்ப ப்ராப்பராக இப்போ டாக்குமெண்ட் இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணார். வெரி குட். இப்போது டிஃபிகல்ட் மூமெண்ட், விச் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் மூமெண்ட் இந்த ஜேர்னியில் உங்களுக்கு 2016 இன்ன வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரிப்ளிங் மூமெண்ட் ஆர் டவுன் மூமெண்ட்ஸ் அது எப்படி இருந்துச்சா அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க? கிரிப்ளிங் மூமெண்ட்ஸுன்னு வந்து இப்போ சில சேனல்ஸ் நாங்கள் ஆரம்பித்து அதை விட இன்னொரு சில சேனல்ஸ்லாம் ரொம்ப ப்ராக்ரெசிவாக போகிறப்ப அதை நாங்கள் விடுறது வந்து அந்த டைமில் பிரச்சனை வந்ததில்லை. பிகாஸ் கண்டென்ட் மார்க்கெட் இஸ் ப்ராக்ரெஸிங். அதனால் எனக்கு சில இது போனாலும் எனக்கு கவலை இல்லை. பிகாஸ் அனதர் இஸ் ஃப்ளாரிஷிங். இன்னொரு சேனல் வந்து ரொம்ப ஃப்ளாரிஷாக. ஸோ அதாவது ஒரு நல்ல மொமெண்டம் இருக்க மார்க்கெட்டில் ஒரு அதாவது சரியாக வீசுகிற திசையில், காற்று சரியாக வீசுகிற திசையில் கரெக்டாக போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி மொமெண்ட் இது வரைக்கும் வந்ததில்லை. ஆமாம். இன்னொன்று
நாங்கள் ஆரம்பிக்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து இதை பற்றி ஐடியா இல்லை. நாங்கள் வந்து ஈவெண்ட்லாம் நடத்தி நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம். அந்த டைமில் லைக் 2018லலாம் நாங்கள் வந்து மெகா யூடியூப் கிரியேட்டர்ஸ் மீட்டுன்னு கோயம்புத்தூரில் நடத்தினோம். மதுரையில் கூட டிஜிட்டல் ஃபெஸ்டிவல்னு சொல்லி மதுரை டிஜிட்டல் ஃபெஸ்டிவல்னு 2020 ஐ திங்க் 2019 கோவிட் முன்னாடியெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நிறைய கிரியேட்டர்ஸை நாங்கள் இன்வைட் பண்ணி நாங்கள் வந்து எக்கனாமிக்கலாக சக்ஸஸாக இருந்தோம். பட் அவங்கெல்லாம் வந்து பிராண்ட் வைஸாக சக்ஸஸாக இருந்தாங்க. அப்போ தான் ஒன் ஆஃப் த ரீசன் நாங்கள் டெக் பாஸ் ரொம்ப இது பண்ண ஒரு பிராண்டாக எடுத்துகிட்டு போகணுன்றதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி அந்த கிரியேட்டர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சதுனாலையோ என்னமோ நாங்கள் அந்த டெக் பாஸையும் ஒரு பிராண்டாக மாற்றணும் அப்படின்ட்டு அதுக்கு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டிஃபிகல்ட் மூமெண்ட் இருந்ததில்லை, பிகாஸ் தெர் இஸ் அ ஃப்ளரிஷிங் இண்டஸ்ட்ரி. மெயின் ரீசன் நான் ஏன் இந்த ஈவெண்ட் நாங்கள் கண்டக்ட் பண்ண சொல்லணும்னா, அந்த டைமில் வந்து ரொம்ப பாமர மக்கள், எனக்கு அந்த டைமில் பாமர மக்கள்னு கூட தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு இதில் பற்றிலாம் எல்லாத்துக்கும் இந்த ஐடியா இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுவோம். பட் வரவங்க கேட்குற கேள்வியெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். அப்போ தான் நான் நினச்சேன், சரி அப்போ நம்ம இன்னும் ஓப்பன் அப் பண்ணணும், இன்னும் நிறைய பேருக்கு தெரியல அது சொல்லணும் அப்படின்ட்டு. நான் அந்த டைமில் நிறைய பேர்கிட்ட எங்களோட ரெவன்யூலாம் சொல்லுவோம். எங்களோட ரெவன்யூ பத்தாதுன்னு நாங்கள் இந்த வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி அவரெல்லாம் இன்வைட் பண்ணப்போ அவரெல்லாம் ரொம்பவே எங்களோட ரொம்ப ஓப்பனாக சொல்லுவார். அப்போ நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறது உண்டு, இது யூடியூப் இதெல்லாம் வந்து லைக் ஆற்றுல போகிற தண்ணி மாதிரி, யார் வேணாலும் அள்ளி குடிக்கலாம் அப்படின்றது. எதுக்காகனா அந்தளவுக்கு நாங்கள் ஏர்ன் பண்ணுறோம், நீங்களும் வந்து அள்ளினாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்லாம் இப்போ சொல்லிட்டு இருவோம். இல்லை, அது இன்னமும் உண்மைதான் அது. ஏன்னா நான் பார்க்குறது என்னென்னா, இந்த கான்டென்ட் மார்க்கெட்டில் இன்டர்நேஷ்னல் கான்டென்ட்ஸில் பார்க்கும்போது தமிழுக்கு இன்னும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இன்னும் பெரிய கேப் இருக்குது, இன்னும் சக்ஸஸ். ஆனால் ஸ்ட்ராட்டஜி இல்லை நிறைய பேர்கிட்ட. அது ஒன்று தான். நீங்கள் உங்கள் விஷயத்தில் நான் உண்மையாக ரொம்ப அட்மையர் பண்ண விஷயம் என்ன தெரியுமாக்கா விஜய், நீங்கள் வந்து மல்டிபிள் இது ட்ரை பண்ணது மட்டும் கிடையாமல் ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் நீங்கள் கரெக்டாக ஃபினான்ஷியல் டெசிஷன்லாம் கரெக்டாக எடுத்திருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த கிரிப்ளிங் மூமெண்ட்டோ இல்லை டவுன்ஃபாலோ வரல. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து வச்சுருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்களா, நீங்கள் இந்த செட்டப்பெல்லாம் நாங்கள் அப்படி பண்ணலை அப்படின்னு. நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்கன்னா ஒவ்வொரு ஆழம் பார்த்து காலை வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அது கரெக்டாக இருந்திருக்கு. ஒன் ஆஃப் த ரீசன் வந்து எங்களுக்கு பணம் வர வந்த பணத்தை தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ மேபி அதுவும் அது கரெக்டாக. ஸோ அதாவது தேவையில்லாமல் லிவரேஜ் பண்ணாமல், ஒரு அசம்ஷன்ஸில் போய் ஒர்க் பண்ணாமல், ஸ்பெகுலேஷன்ஸில் போய் ஒர்க் பண்ணாமல், ஒரு சாலிட் டேட்டா சாலிட் ஃபவுண்டேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து அந்த டைமில் கிளாரிட்டி நடந்ததை சாலிடாக மாற்றிட்டீங்க. எங்களுக்கு இது வந்து இவ்வளோ ஸ்கோப் இருக்குன்னு கூட நான் யோசிக்கல. எங்களுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ இதில் நல்லா பணம் வருதுன்னு தெரியும். ஸோ அந்தந்த மந்த் எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்றது மட்டும் தெரியும். ஸோ நாங்கள் சம்பாதிச்சதில் கொஞ்சத்தை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம், அவ்வளோதான். ஓகே. அப்போ எங்களுக்கு நாங்கள் சம்பாதிக்கணுன்றதுக்கு இன்வெஸ்ட் பண்ணல, சம்பாதிச்சதுல இன்வெஸ்ட் பண்ணோம். ஓகே, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் இன்கம் வந்துட்டா கூட வேகமாக அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி தப்பான போய் எதில் ட்ராப்பில் போய் மாட்டிக்கிறாங்க. அண்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல், நமக்கு வெளியில் சொல்ல முடியாது, யூடியூபர்ஸ் கான்டென்ட் கிரியேட்டர்ஸு ஹியூஜ் டெட்ஸில் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் இருக்கிறது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இன்னும் சிறுக கட்டி பெருக வாழ்றதுன்றதுல அந்த கான்செப்டில் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. ஹாய், ஒரு சின்ன பிரேக். கான்டென்ட் கிரியேஷன் மூலமா உங்க பிசினஸ் ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணுமா? பிராண்ட் புலி அகாடமி கண்டக்ட் பண்ற ஃப்ரீ லைவ் வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை சாயந்தரம் 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இந்த ஃப்ரீ லைவ் வெபினார் நடக்கும். அது பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. இப்ப வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இப்போ இன்னொரு கொஸ்டின், நீங்கள் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனராக உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? அது ஆக்சுவலாக ஐ வுட் சே நோ, பிகாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு இந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை. கண்டென்ட் இதில் வந்து இந்தளவுக்கு வருமானு சொல்லப்போனால் இட் இஸ் அ மணி மேக்கிங் ஷார்ட் கட்டாக தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்து என்டர் ஆனோம். ஸோ ஃபேமிலி ஆப்வியஸாக அவங்க வந்து நீ என்னமோ பண்ணிட்டு போ, எங்களை கேட்காத, ஆஸ் லாங் அஸ் யூ டோன்ட் ஆஸ்க் அஸ் வி டோன்ட் கேர் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தாங்க. ஸோ தே டிடன்ட் கிவ் அஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஆர் எனிதிங். ஸோ வி ஜஸ்ட் ட்ரைட் அவர் ஹேண்ட்ஸு. அப்புறம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சில பிஸ்னஸ்லாம் பண்ணி அதில் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, போட்ட காசு வேணால் காலி பண்ணியிருப்பேன். அதாவது என்ன சம்பாரிச்சனோ அதை அப்படியே செலவு பண்ணி எண்ட் ஆஃப் த டே ஜீரோவாக இருந்திருக்கும். மேபி லாஸ்ட்டில் போடல லக்கிலி. இதுக்கு மேலே அதை
கண்டினியூ பண்ண முடியல, தாக்கி பிடிக்க முடியலன்னா அதை விட்டுட்டு வெளியில் வந்துடுவேன். ஸோ அப்படி தான் இன்டீரியர்லாம் நிறைய பண்ணி பார்த்தா வெளியில் வந்துருப்போம். அப்போயே அவங்க சொன்னாங்க, ஒன்னொன்று எனக்கு அந்த அவசர புத்தியும் கொஞ்சம் இருக்குது. அதனாலே நான் பயப்படுவேன் ஃபண்டிங்கை வந்து வெளியிலேருந்து வாங்குறதுக்கு. நம்ம அவசரப்படுறோமோ அப்படின்னு. அதனால தான் நான் வந்து இந்த கண்டென்ட் ஆரம்பிக்கிறப்ப அந்த டீம் வந்து கிடச்சது ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது. தனிப்பட்ட முறையில் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு டீமாக இருக்கிறப்ப ஒரு நல்ல விஷயம் நான் உங்களை அப்சர்வ் பண்ண வரைக்கும், நீங்கள் மதுரையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா, அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். நீங்கள் மெட்ராஸில் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு உங்களுக்கு அமைப்பு ரீதியாகவும் சரி, வணிக ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, இப்படி ஒரு நல்ல வரவேற்போம், அதே சமயத்தில் அந்த இந்த சக்ஸஸ் எலிமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்குமான்னு டவுட் எனக்கு. டெஃபினட்டாக இல்லை. பிகாஸ் எங்களுக்கு மெட்ராஸில் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஒர்க் இல்லை, அதுதான் உண்மை. இல்லைங்க, நான் வந்து ஒரு விஷயம் கவனிக்கிறேன் விஜய். Tier 2 டவுன்ஸ், தமிழ்நாட்டில் Tier 2 டவுன்ஸ் பிஸ்னஸ் மென் ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல். மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், ஈரோடு, இந்த எல்லா பாண்டிச்சேரி, இந்த மாதிரி Tier 2 டவுன்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து த வெல்த் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து லோக்கல் பீப்புள் இருக்கிறதுனால அது வந்து தட் ரியலி ஆட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் அண்ட் டிஃப்ரெண்ட், ரொம்ப ஆர்கானிக்காக அமைஞ்சிருவாங்க. இங்கன்னா ரொம்ப கஷ்டம். அந்த டேலண்ட்ஸ் கிடைக்கணும்னா ரொம்ப பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அங்கே வந்து ரொம்ப நம்மளை சுற்றியே நிறைய சில டேலண்ட், அதுவும் அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்க்கு வந்து அது ரொம்ப ஒன் ஆஃப் த ரீசன் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதே அதுதான். எனக்கு வந்து பெங்களூர் போகக்கூடாது, சென்னை பிடிக்கல. ஆக்சுவலாக சென்னையிலையும் நான் 2 இயர்ஸ் வேலை செஞ்சேன். சென்னை ரொம்ப பிடிக்கும். சென்னையிலையும் 2 இயர்ஸ் வேலை செஞ்சேன், பெங்களூர்லேயும் 1 இயர் வேலை செஞ்சேன். ஐயோ இந்த மெட்ரோ சிட்டியே நம்மளுக்கு ஆகாதுப்பா, வேணாம் அப்படின்ட்டு தான் நான் மதுரையிலே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இப்போ சொல்லுங்க ஆடியன்ஸுக்கு, நீங்கள் மெட்ராஸில் தானே இருக்கீங்க. இல்லை, எனக்கு இப்போயும் மெட்ராஸ் பிடிக்காது. ஆனால் ஃபேமிலியோட மெட்ராஸில் இருக்கீங்க. என் ஒய்ஃபுக்கு பிடிக்கும். ஸோ ஐ மூட் ஆன். இன்னொன்று, நான் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல நான் இல்லாமல் இருந்தாலே நல்லா இருந்தது. ஸோ நான் அங்கே இருந்து அவங்ககிட்ட தொந்தரவு. இது ஒரு நல்ல பாயிண்ட். பாஸ் இல்லாமல் இருந்தார். இப்போ எங்கள் ஆஃபீஸில் கூட பசங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் ரொம்ப கிரிட்டிக்கல் ஒர்க் பண்ணாங்க, சார் நீங்கள் முதல்ல கிளம்பி போங்க சார் அப்படிம்பானுங்க. இல்லை, எப்படி நம்ம ஒரு வாடகை வீட்டில் அந்த ஓனர் இல்லாமல் இருந்தால் வாடகைக்காரங்களுக்கு ஜாலியோ, அதே மாதிரி தான் நான் இல்லாமல் இருந்தால் ஆஃபீஸ் ஜாலியாக இருக்கும். ஸோ ஒய் ஷுட் ஐ பி தேர்? அதுவும் ஸ்ட்ராட்டஜிக்காக நல்ல விஷயம். ப்ரொடக்ஷன் அண்ட் டீம், கோர் டீம் வந்து மதுரையில் இருந்துட்டு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை நீங்கள் சென்னையில் இருந்து பார்க்குறது. ஐ விஷ் யூ நீங்கள் வந்து சென்னையில் இல்லை, நாளைக்கு துபாய், சிங்கப்பூர், ஹாங்காங் அந்த மாதிரி பெரிய சிட்டிகளில் இருந்து அதை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இல்லை, டெஃபினட்டாக. ஏன்னா அந்த அளவுக்கு கான்டென்ட்டில் ஸ்கோப் இருக்குது. தமிழ் கான்டென்ட்டை அது மாதிரி எடுத்துகிட்டு போகணும் நம்ம. அண்ட் இப்போது உங்களுக்கு கான்டென்ட் கிரியேட்டர்ப்ரனர்ஸ்க்கு, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிரியேட்டர்ப்ரனர்ஸ், ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் வராங்க, அவங்களுக்கு உங்களால் வந்து ஒரு தம் ரூல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க நீங்கள்? இது ரொம்ப முக்கியமான கேள்வியாக நான் பார்க்குறேன். எதனால் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் வந்து கண்ணை கட்டிட்டு குதிக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு அடியும் பார்த்து வச்சு இன்றைக்கி உங்களுடைய சக்ஸஸ் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்திருக்குன்னா, அந்த சக்ஸஸுக்கு பின்னாடி நீங்கள் பெரிய தியாகங்கள் பண்ணியிருக்கீங்க, விலை கொடுத்துருக்கீங்க, அதுக்காக பொறுமையாக இருந்திருக்கீங்க, டீமை பில்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக குவைட் குட் அமௌண்ட் ஆஃப் மணி, டைம், ட்ரஸ்ட் எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி இப்போ வர கான்டென்ட் கிரியேட்டர்ஸோ இல்லை இப்போ வர இன்ஃப்ளூயன்சர்ஸோ, மீடியா, யங் ஜென்ரேஷன், அவங்க வந்து வேற ஒரு டைப் ஆஃப் பீப்புளை பார்த்துட்டு வராங்க. அவங்க வந்து சடுதியில் சக்ஸஸ் கொடுக்கறது, அந்த நொடி பொழுதில் வெற்றி கொடுக்கறது, இந்த மாதிரி கான்செப்டெல்லாம் டீச் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ரியலாக சக்ஸஸ் பண்ணது நீங்கள். ஸோ அதனால் நீங்கள் சொல்கிற அட்வைஸ் வந்து கிரியேட்டர்ப்ரனர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் மீ அண்ட் ஃபார் மை ஆடியன்ஸ். மேபி நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, நாங்கள் பண்ண தப்பு அவங்க பண்ணாமல் இருந்துட்டாலே அவங்க அது சக்ஸஸ் அடைய ரொம்ப இது இருக்கும். நான் வந்தப்போ ஒரு குடிய கண்ணோட்டத்தில் தான் வந்தேன். ஓகே, பணம் பண்ணணும், எண்ட் ஆஃப் த டே ஐ வாண்ட் மேக் மணி. அண்டு மணி பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்டாக நான் அதுவும் ஒரு நான் மெட்ரோ சிட்டியில், மதுரை மாதிரி Tier 2 சிட்டியில் இருந்துட்டு நான் பண்ணணும். என்னால் அங்கே எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை, இன்னொன்று பேஸும் இல்லை. வேற இப்போ மதுரையிலனா எனக்கு வீடு அங்கே இருக்குது, ஒரு சின்ன செட்டப் என்னால் போட்டுக்க முடியுன்றதுனால நான் அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஐ டென்ட் ஹாவ் அ கிரேட் விஷன் தென். பட் ஸ்லோலி இவென்ச்சுவலாக அது டெவலப் ஆச்சு. இப்போ வர கிரியேட்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே கிளாரிட்டியாக வர்றதுக்கு அதாவது நாங்கள் 2 விதமாக இதை பார்க்கலாம். இப்போ வரவங்களுக்கு சேலஞ்சும் இருக்குது. பிகாஸ் அப்போ வந்து நாங்கள் ஒரு கண்ணை உள்ளே வந்தாலும் ஸ்லோவாக எங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து அப்போ வேற வழி இல்லாமல் எங்கள் தான் கன்சியூம் பண்ணி எங்களை காம்படிஷனே இல்லாத ஒரு டைமில் நீங்கள் உள்ள நுழைஞ்சிங்க. ஆமாம், அதனால் வி ஹேட் அ எட்ஜ்.
பட் இப்போ வரவங்களுக்கு இருக்கிறவங்களெல்லாம் விட பெட்டராக வரணும் அப்படின்னா மட்டும்தான் மக்கள் வந்து அவங்களோட கவனம் போகும். அதுக்கேற்றபடி நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு 8 இயர்ஸில் யூடியூப்ல எவ்வளோ எவால்வ் பண்ணிட்டாங்க பாருங்கள் கிரியேட்டர்ஸ், குவாலிட்டி வைஸாக. இப்போ எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோவையும் இப்போ இருக்கிற வீடியோலாம் பாருங்கள், அது எங்களோடது மட்டும் இல்லை, ஓவராலாகவே நிறைய பேர் வந்தாங்க. பட் ஒன்லி யார் இப்போ டாப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்லி ஹூ சர்வைவ்டு, அந்த இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க தான் சர்வைவ் ஆகிருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாமே அப்படியேவும் டைல்யூட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வரவங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் கொடுப்பேன் அப்படின்னா, வரப்பே நல்லா தெளிவாக வாங்க. எல்லாமே நீங்களே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சில நேரம் கஷ்டமாக இருக்கும். அப்போ உங்களால் டீம் ஃபார்ம் பண்ண முடியுமா, ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லை வாலண்டியரிங்காக ஒரு தன்னார்வமாக நீங்கள் போய் ஒரு டீமில் ஒர்க் பண்ணி அவங்களோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது நல்ல விஷயம். ஆக்சுவலாக இன்னைக்கு திஸ் இஸ் a very good point. Continue. ஸோ ஒரு வாலண்டியரிங் நேச்சரோடு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பனாக இருப்பீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்தும் கற்றுக்க முடியும். அப்போ ஒரு தன்னார்வமாக நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டு ஒரு கிரவுண்ட் கிளாரிட்டி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் யுவர் சேனல். ஸோ தட் யூ கெட் த சப்போர்ட், மென்டர்ஷிப் அண்ட் யூ வில் நோ த கிளாரிட்டி. ஒரு எட்ஜோட ஒரு எட்ஜ் அண்ட் அட்வான்டேஜோட ஒரு விஷயத்தை செய்கிறது, அது ஒரு நல்ல விஷயம். விஜய், நீங்கள் இப்போ சொன்னதில் இந்த கிரியேட்டிவ்னஸ் டேக் அவேல நான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுடைய இந்த ஜேர்னியில் பெரிய அளவில் டவுன்ஃபாலோ இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சும் தெரியாமலும் அழகாக பண்ணியிருக்கீங்க. அது என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் டெவலப் ஆகணுன்றதுக்காக ஃபைனான்ஸோ ஃபண்டிங்கோ பண்ணாமல் நீங்கள் ஏர்ன் பண்ணதில் ஒரு பார்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்து உண்மையாலுமே அது ரொம்ப ரைட்டான, மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் அண்ட் மோஸ்ட் குட் மெத்தட். அதுவும் இந்த மாதிரியான மார்க்கெட்ஸில் இது வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி. நான் இது சொல்லும்போது எனக்கு திருக்குறள் ஒன்று தான் ஞாபகம் வருது. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை தொன்று உண்டாக செய்வான் வினை. இது ரொம்ப ஒரு அழகான குறள். யானை பார்க்குறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஜென்ரலாக வந்து ஒரு யானை நம்ம ரோட்டில் போனால் எல்லாருமே திரும்பி பார்ப்போம். அது ஒரு அழகு, அதனுடைய பிரம்மாண்டம், அது எல்லாமே. யானை சண்டை பார்க்குறது இன்னும் சந்தோஷமாக தான் இருக்கும், எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஆனால் யானை சண்டையை வந்து யானை பக்கத்தில் நின்று பார்த்தோம்னா டேஞ்சர். அதே இது ஒரு குன்று மேலே நின்று மலையில் நின்று பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, யானை போகிற ஒரு குன்று மேலே நின்று பார்த்தா எவ்வளோ சந்தோஷமோ அந்தளவுக்கு எது சந்தோஷம்னா கையில் காசு வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுறது. ஓகே, மேபி இப்போ நாங்கள் அந்த சந்தோஷத்தை தாண்டி இந்த சேலஞ்சுக்கும் வந்திருக்கோம். லைக் நவ் வி ஆர் எக்ஸ்பேண்டிங், ஆஃபீஸும் நல்லா பெருசாக போடுறோம், அதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறோம். வெரி குட், வெரி குட். எனக்கு நான் அதுதான் அடுத்த என்னோட கேள்வி. இப்போ நீங்கள் இப்போ எக்ஸ்பேன்ஷன் மோடில் இருக்கீங்க அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் உங்களுடைய மனசு போலவே, உங்கள் நல்ல மனசு போலவே உங்களுக்கு எல்லாமே நல்லா அமையணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ அடடா கிரியேட்டர்ஸை பற்றி பார்க்கும்பொழுது I think you are the pioneer in creating creators community in Tamil, correct? ஆமாம். அண்ட் எதனால் அந்த டைமில் அந்த ஐடியா, இன்னைக்கு வந்து கிரியேட்டர்ஸ் நெட்வொர்க் இதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் கூட அதை கிரியேட் பண்ணுறோம். எதனால் கிரியேட் பண்ணுறோன்னா, எங்களுக்கு பிஸ்னஸ் கான்டென்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண சொல்லி நிறையா எங்களுக்கு வந்து ரிக்குவயர்மெண்ட்ஸ் வருது. அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியாததுனால we wanted to distribute to other creators. ஸோ அதுக்காக நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் மோர் ஓவர் பிஸ்னஸ் கான்டென்ட் தான் வந்து ஹையஸ்ட் கான்டென்ட். இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியை விட பெரிய இண்டஸ்ட்ரி வந்து ஆட் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரி, மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால தான் வந்து அதை பற்றியான தெளிவும் சரியான பார்வையும் நிறைய பேருக்கு இல்லாதனால தான் நாங்கள் இந்த பிராண்ட் புள்ளியில் நாங்கள் இதை பண்ணுறோம். ஆனால் நான் உங்களை பார்த்து பிரமிக்கிறேன். நீங்கள் எப்படி 8 வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட்டர்ஸ் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணணும்னு எதனால் உங்களுக்கு அந்த டைமில் தோணுச்சு? அதுக்கு எதாவது தேவை இருந்துச்சா? ஃபஸ்ட்டு திங் வந்து எங்களுக்கு இது புதுசு. பிகாஸ் நாங்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ இல்லை என்டர் ஆகிட்டோம், சக்ஸஸையும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட்டு இன்னும் என்ன இருக்குது, நம்ம கரெக்டாக தான் போகிறோமா, மற்றவங்ககிட்ட இன்னும் என்ன கற்றுக்க வேண்டியது இருக்குன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தோம். பிகாஸ் நம்ம இப்படி பண்ணுறோம், மற்றவங்க என்ன பண்ணுறாங்க. பிகாஸ் திஸ் கிரியேட்டர்னால் எல்லாமே ஒரு ஸ்டுடியோக்குள்ளே பண்ணுறது தான். அது வீடியோவாக வெளிப்படும், மற்றவங்க கன்சியூம் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு ஸ்டுடியோக்குள்ளே நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம், அது போகும். அப்போ அந்த ஸ்டுடியோக்குள்ளே நம்ம பண்ணுற மாதிரி மற்ற கிரியேட்டர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க புதுசாக, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இல்லை எக்கனாமிக்கலாக அவங்களுக்கு எப்படி இருக்குது, நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ அவங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, கண்டென்ட் வைஸாக இப்போ சில பிரச்சனைகள் வரும். இப்போ பொலிட்டிக்கல் இது பண்ணுறப்ப நிறைய சேலஞ்சஸ் அவங்களுக்கு த்ரெட்டன்லாம் வரும். இல்லை ஒரு பிஸ்னஸ் இது பண்ணுறப்ப கூட சில நேரம் சில பிஸ்னஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறப்ப அவங்கள பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குது.
இல்லை ஒரு ஃபுட்டு கிரியேட்டர்ஸ்க்கும் சில பிரச்சனைகள் இருக்குது, பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ மற்ற கிரியேட்டர்ஸ்ட்ட நம்ம பேசுவோம் அப்படின்றப்ப சும்மா போய் பேசினா சும்மாவும் பேசுவோம், அது கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகும். அதை தாண்டி ஈவெண்ட் ஏன் இன்வைட் பண்ணக்கூடாது? நிறைய அப்கமிங் கிரியேட்டர்ஸையும் நாங்கள் பார்த்தோம். ஏன்னா எங்களுக்கு நிறைய ரெக்வஸ்ட் இருந்தது, ஏன்னா இது அப்படி பண்ணுறது அது அப்படி பண்ணுறது. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக சொல்கிறத விட ஒரு ஃபோரம் ஒரு ஈவெண்ட் ஆரம்பித்து அங்கே சொல்கிறப்ப மேபி ஒரு செட் ஆஃப் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புளுக்கு போய் சேருமே அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் தான் அந்த டைமில் இது பண்ணோம். பிகாஸ் அவுட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் தான் நாங்கள் இப்படி பண்ணுறோம். எங்ககிட்டே ஒரு செட் ஆஃப் கிரியேட்டர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு 5-6 கிரியேட்டர்ஸ் எங்கள் ஓன் கிரியேட்டர்ஸே இருக்கிறாங்க. மற்ற கிரியேட்டர்ஸையும் சேர்த்து நம்ம மீட்டப் வைக்கலாமே அப்படின்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர்லலாம் பண்ணோம். கோயம்புத்தூரில் மெகா யூடியூப் கிரியேட்டர்ஸ் மீட்டுன்னு வச்சோம். அதுக்கப்புறம் மதுரையில் மதுரை டிஜிட்டல் ஃபெஸ்டிவல்னு ஒரு ஸ்டார் ஹோட்டலில், தாஜ் ஹோட்டல்லே நாங்கள் வச்சோம். சூப்பர். இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். அண்டு அதெல்லாம் நாங்கள் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே என்னமோ டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ ஒன்று வைக்கணும் அப்படின்னா ரொம்ப யோசிக்கிறோம், ரொம்ப தாட்ஃபுல்லாக இருக்கும். அப்போல்லாம் நாங்கள் ஜஸ்ட் லைக் தட் பண்ண மாதிரி இருக்குது. பட் இட் வாஸ் வெரி ஃபன், வெரி எக்ஸைட்டிங் ஆல்சோ. எனக்கு பை த வே வியூவர்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புகிறேன், அடடா கிரியேட்டர்ஸனுடைய சேனல் போய் பாருங்கள். அதில் விஜய் பேசின அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்குது கிரியேட்டர்ஸ்க்கான. அது ஸ்டில் இட் மேக்ஸ் சென்ஸ், இட் மேக்ஸ் லாட்ஸ் ஆஃப் ரெலவன்ஸ். நான் பர்சனலாக 4-5 இயர்ஸ் பிஃபோர் அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் பை த வே தேங்க்யூ ஃபார் தட். எனக்கு தமிழில் இந்த விஷயங்களை முதல்ல டீச் பண்ணவர் நீங்கள் தான் எனக்கு. ஓகே, ஐ எம் ஸோ ஹாப்பி. இப்போ ரீசெண்டாக அந்த சேனல் நான் ஆக்டிவ் ஆச்சுக்கல, பிகாஸ் வி ஆர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் டெக் பாஸ். பட் திருப்பியும் அதை ரெஸ்யூம் பண்ணணும்னு கண்டிப்பாக பண்ணுங்க. அட்லீஸ்ட் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும் பண்ணுங்க. ஏன்னா தட் வில் ஹெல்ப் த போஸ்டரிட்டி, எதிர்காலத்தில் வர மற்ற கிரியேட்டர்ஸ்க்கு. ஏன்னா நீங்கள் டிஜிட்டலில் எந்த ஒரு விஷயம் பண்ணும்போதோ அது நிறைய பேருக்கு, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய பேருக்கு அது உதவும். நீங்கள் அதை கண்டினியூஸாக பண்ணுங்கள். அடடா கிரியேட்டர்ஸ்னுடைய நெக்ஸ்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன்ஸ் என்ன? உங்களுக்கு வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்? வேறு ஏதாவது எக்ஸைட்டிங் யூ வாண்ட் டு ஷேர் வித் அவர் கிரியேட்டர்ஸ் கம்யூனிட்டி? இதுக்கு முன்னாடி அடடா கிரியேட்டர்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருந்தது காரணம், அந்த டைமில் தான் யூடியூப்பில் யூடியூபே நிறைய அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிறைய சேஞ்சஸ், நிறைய அப்டேட்ஸ். ஸோ அப்போ எங்களுக்கு கிடைச்ச அப்டேட்டை நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதெல்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், மற்றவங்களோட பிரச்சனைகளையும் சொல்லிடுவோம் அப்படின்றதுக்காக தான் சொன்னோம். பட் இப்போ ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆன மாதிரி எனக்கு தோணுது. மேபி ஸ்டேபிள்னா எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்ல வரேன். ஓரளவு இப்போ அந்த டைம்லலாம் நிறைய சேஞ்சஸ் ப்ரொப்போஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க யூடியூப். லைக் 4000 வாட்ச் யூடியூப், ஃபேஸ்புக். அப்போ ஃபேஸ்புக்கெலாம் அப்போ மானிட்டைசேஷன் கூட இல்லை, அதுக்கப்புறம் மானிட்டைசேஷனுக்கு வந்தாங்க. நிறைய விஷயங்கள் ரோல் அவுட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் டஃப் ஃபார் அதர் கிரியேட்டர்ஸ் டு நோ தட் ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இல்லை அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன சிக்கல் இருக்குது, அந்த மாதிரி பாலிசிஸ்லலாம் நிறைய கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டது. லீடிங் தமிழ் சேனலாக இருக்கிறதுனால உங்களுக்கு பர்சனலைஸ் சப்போர்ட் கொடுக்குறாங்களா? ஃபேஸ்புக்கோ இல்லை யூடியூப் இடையில கொடுத்தாங்க. அந்த பார்ட்னர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அந்த மாதிரிலாம் ஸ்பெசிஃபிக்காக வச்சு எப்போனாலும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சப்போர்ட் எதுவும் தராங்க? அதான் ஒரு 3 monthsக்கு எங்களுக்கு அந்த மாதிரிலாம் தந்திருக்காங்க ஒவ்வொரு சேனலுக்கு. இப்போ செலக்டிவான சில சேனல்ஸ்க்கு ஒரு நெக்ஸ்ட் 3 monthsக்கு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்போம். அந்த டைமில் அது 3 monthsன்னு சொல்ல, உங்களோட பார்ட்னர் மேனேஜர் நாங்கள் அப்படின்னு வந்தாங்க. ஒரு அப்பப்போ ஃபோன் பண்ணி ஒரு 3 times ஃபாலோ பண்ணி இது பண்ணிவிட்டு அப்புறம் தே ஆர் நாட் ரீச்சபிள். ஸோ இடையில இருந்திருக்கு. அது எங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு பண்ணாங்க. ஈவன் யூடியூப்பும் ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த டைமில் ஹாப்பி ஹார்ஸ் அந்த மாதிரிலாம் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்க. மும்பைக்கெல்லாம் போய் கற்றுருந்துருக்கோம். இங்கேருந்து ட்ராவல் பண்ணி மும்பை போவோம், சென்னை வருவோம், நிறைய இது பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக ஐ திங்க் யூடியூப்பும் சரி ஃபேஸ்புக்கும் சரி நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுறதில்ல. அண்ட் ஷார்ட்ஸுக்கு பண்ணாங்க போன வருஷம், ரீசெண்டாக பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய மேஜர் நியூ ப்ராடக்ட்ஸ் எதுவும் லான்ச் பண்ணுறாங்க, இல்லை மேஜர் ஸ்ட்ராட்டஜி ஷிஃப்ட் அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும் உங்களை என்கேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம். இப்போ கிரியேட்டர்ஸ் அதிகமாகிட்டதுனால புதுசாக வர அந்த ஷார்ட்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த டைமில் மோர் ஆஃப் அப்டேட்ஸ் பற்றியும் இதை பற்றியும் தான் இருக்கும். இப்போ அப்டேட்ஸ் இதை பற்றியை விட எப்படி இன்னும் பெர்ஃபார்மன்ஸை அதிகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி நல்லா டிப்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ கான்டென்ட் கிரியேட்டர்ஸை பொறுத்தவரையிலும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதை பற்றி நம்ம நிறைய பேசணும். அவங்களுக்கான த்ரெட்ஸ் என்ன? ஈவன் இப்போ நான் இந்த கேள்வியை ரெண்டு கேள்வியை சேர்த்து கேட்டுறேன். ஒன்று என்னென்னா, இப்போ உங்களுடைய பிஸ்னஸ்லேயே நீங்கள் ஜென்ரலாக ஒரு கான்டென்ட் கிரியேட்டருக்கு இருக்க த்ரெட்டாக எதை பார்க்குறீங்க? அதிக பேர் நம்மளை நோட்டீஸ் பண்ணுறப்ப நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு இதாகும். அப்போ தப்பு தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம இடம் கொடுக்காத மாதிரி நம்மளை அப்டேட்டடாக வச்சுக்கணும்.
இன்னொன்று ரொம்ப தாட்ஃபுல்லாக இருக்கணும். சில நேரம் நம்ம இதெல்லாம் கவனிக்க போகிறாங்களா அப்படின்ட்டு நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுதான் பேக் ஃபயர் ஆகும். ஸோ அப்போ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேரோட ஃபீட்பேக் எடுத்துட்டு அதை பண்ணிடணும். அதிகபட்ச பொறுப்புணர்வோட இருக்கணும். ஆமாம், முன்ஜாக்கிரதையோட இருக்கணும். அது எல்லா ஃபீல்டுக்கும் பொருந்தும். இப்போ பாலிட்டிக்ஸ்லேயும் பொருந்தும், டெக்லேயும் பொருந்தும். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, மற்ற ஃபீல்டில் கூட வந்து சரிவு வந்து வேகமாக நிகழ்கிறதில்ல. ஆனால் இந்த கான்டென்ட் ஃபீல்டில், சோஷியல் மீடியாவில் வளர்ச்சி சில சமயத்தில் வேகமாக இருக்குது, சில சமயத்தில் நிதானமாக இருக்குது. ஆனால் வீழ்ச்சி மட்டும் வேகமாக வந்துடுது. அல்ல. ஸோ அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதீத பொறுப்புணர்வும் முன்ஜாக்கிரதையும் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம். இன்னொன்று, நம்ம நேற்று பண்ண வீடியோவோட இன்றைக்கி ஏதாவது பெட்டராக இருந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இல்லை ஒரு ஃபுல்ஃபில்லிங்காவது இருக்கணும். இப்போ அதான் வளர்ச்சி இருக்கணும், ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும், ஒரு ஸ்மாலஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டாவது இருக்கும். ஆமாம், வளர்ச்சி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கணும், க்ரியேட்டிவ்லி டிஃப்ரெண்ட்டாவது இருக்கணும். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மாதிரி இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு தான் நம்ம மெனக்கடணும். சும்மா நேற்று கொடுத்த மாதிரியே இன்றைக்கும் கொடுக்குறத ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு தெரில. நீங்கள் ஒரு முறை உங்களுடைய விஷனாக வந்து ஒரு கிரியேட்டர்ஸ்க்கான ஒரு ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணலாம், ஒரு ஒரு ரிசார்ட் மாதிரி, ஒரு ஸ்டுடியோ மாதிரி, அது யூடியூப் அண்ட் சோஷியல் மீடியா கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்குன்னு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷன் இருக்குதா சொன்னீங்க. அது எப்போ பண்ண போகிறீங்க? எப்போது? நாங்களாம் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஆக்சுவலாக நான் அது பண்ணியிருக்கேன், பட் அதை ஆக்டிவாக வச்சுக்கல. திருச்சியில் வந்து ஒரு ஃபார்ம் ஸ்பேஸில் அதை நான் உருவாக்கினேன். ஒரு 20 பேராவது இனிஷியலாக இது பண்ணணுன்னா அதுக்கு ரெடி பண்ணிட்டேன். பட் அதுக்கு வந்து டெடிகேட்டட் டீம் அங்கே தேவைப்படுது. அது போக மானிட்டரியாக சஸ்டைனபிளாக கொண்டு வர முடியுமா அப்படின்னு தெரில. ஒரு எக்கனாமிக்லி வையபிள் மாடலாக அதை கொண்டு வர முடியுமான்னு தெரியல. எனக்கு அது பண்ணதுக்கப்புறம் தான் நான் என்ன நினச்சேன், இப்படி இருந்தால் அட்ராக்டிவாக இல்லை, அது இன்னமுமே அந்த ஸ்பேஸ் வந்து இன்னும் அழகாக இருக்கணும். அப்போ அழகாக இருக்கணும்னா நிறைய அங்கே செட்டப் தேவைப்பட்டது. அதனால் சரி இப்போ வந்து அதை இது பண்ண வேணாம், இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அதை பெட்டர் பண்ணிப்போம். ஆக்சுவலாக இந்த மாதிரி மாடல் ஆல்ரெடி டெவலப்ட் நேஷன்ஸில் இருக்குது. யூஎஸ்லலாம் அந்த மாதிரி செட்டப்ஸ் இருக்குது. பெங்களூரில் கூட ஒன்று அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. இட் இஸ் மோர் ஆஃப் அ கோவொர்க்கிங் ஸ்பேஸ் ஃபார் கிரியேட்டர்ஸ். இப்போ ஜென்ரலாக கோவொர்க்கிங் ஸ்பேஸ் இருக்குன்னா, இது இஸ் அ கோவொர்க்கிங் ஸ்பேஸ் ஃபார் கிரியேட்டர்ஸ்னே பொசிஷன் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து ஒரு கொலாபரேட்டிவ் மாடலில் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு அது இன்னும் சில கேஸ் ஸ்டடீஸ்லாம் நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் அதை பாருங்கள். அது ஆனால் கொலாபரேட்டிவாக பண்ணணும். அதாவது உங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட் சப்ளையர்ஸ் இருக்கணும், அவங்க எல்லாருமே பார்ட்னர்ஸ். So you will have all kind of partners. Videographers will be your partners, editors will be your partners, equipment providers will be your partners. Then you will create one collaborative and economically viable. நீங்களே எல்லாமே பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து என்னென்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சரி, ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எனக்கு வந்து எப்படின்னா அது வந்து ஒரு ரெசார்ட்டாகவே இருக்கணும். ரெசார்ட்டாவோ இல்லை ஒரு ஹாஸ்டலாவோ இருந்தால் தான் அங்கே வந்து எல்லா கைண்ட் ஆஃப் கிரியேட்டர்ஸும் இருக்கணும். அது ஒரு ஆசை இருக்குது, பட் அதுக்குரிய கிரவுண்ட் ஒர்க்கு, கமிட்மெண்ட்டான பீப்புள், இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் குவைட் அ குட். அதுக்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் அதுக்கான முதலீடும் அதிகம், நேரம், உழைப்பு அதுவும் ரொம்ப அதிகம். ஆமாம், எல்லாமே நம்மளே பண்ணணும்னா முதலீடு அதிகமாகும். இது வந்து அந்த லைக் மைண்டட் பீப்புள் எல்லாம் டீம் அப் பண்ணி ஒரு அசோசியேஷனாக இதை பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் அப்படின்னாக்கா, ஒரு ஐடியாவோட ஒருத்தன் உள்ளே வந்து அதை ஒரு ஃபிலிம் சிட்டி இருக்கு இல்லையா, ராமோஜி ஃபிலிம் சிட்டி மாதிரி ஒரு கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு சின்ன எக்கனாமிக்லி வயபிள் சிட்டி. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 days 4 days ஸ்டே பண்ணி அவங்களுடைய கான்டென்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் அவுட்புட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பை த வே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் யூ ஹவ் கிவன் அ லாட் ஆஃப் இன்சைட்ஸ், ரியலி அ லாட் ஆஃப் இன்சைட்ஸ். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேக் அவேவாக நான் உங்ககிட்ட பார்க்குறது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஹெல்பிங் மைண்ட். அண்ட் ஸோ கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லணும், இந்த மாதிரியான ஒரு ஹெல்பிங் மைண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு நிதானமான வளர்ச்சி, சீரான வளர்ச்சி பாசிபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய அதர் ப்ராஜெக்ட்ஸ், இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் we want to support you in our best way and we want to collaborate with you and keep in touch. நம்ம by the way, இதோட நம்மளுடைய முடியல, இதுதான் ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட்டு. ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் இதை விட இன்னும் கூட டீப்பர் ஏரியாக்குள்ளே நம்ம போய் டுவெல் பண்ணலாம். we will get into a lot of technicalities of content creation. அதை பற்றிலாம் கூட நம்ம பேசலாம். முடிஞ்ச ஒரு ஒர்க் ஷாப் நான் உங்களை வச்சு அரேஞ்ச் பண்ணுறேன். and we will try to do something really big. Yeah, really I would appreciate that. ஏன்னா நீங்கள் கிரியேட்டர்ஸ்க்காக என்னை விட நீங்கள் இவ்வளோ தாட்ஃபுல்லாக ரொம்ப விஷயங்கள் யோசிக்கிறீங்க. அண்ட் தேங்க்ஸ் டு
பிராண்ட் புலி. இதை வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இது நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நாங்கள் ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப தத்தாப்பு தான் ஆரம்பிச்சிட்டோம். பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்பே ரொம்ப கிளியராக அந்த ஒரு குவாலிட்டி பார்க்குற ஆடியன்ஸோட டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, அவங்களுக்கு அந்த இது கண்டென்ட் வந்து என்ரிச்சிங்காக இருக்கணும்னு இவ்வளோ விஷயங்கள் எடுத்து பண்ணுறதே ஐ வுட் வெரி மச் அப்ரிஷியேட் தட். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டு பிராண்ட் புலி டு know more and be benefited. Thank you so much. Thank you, Vijay.